இன்னைக்கு நம்ம தி ஏஷியன் மேக்கர்ஸ் ஸ்ப்ரெட் சீசன் 2 எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, பிளவேலா வந்து மொத்தமாகவே ஒரு மான்ஸ்டரா மாறி இருப்பா. அதுக்கடுத்து காட்டுறாங்க, அங்கே கூட சொல்லியிருப்பாளா இது மாதிரி அப்பா அம்மாவை நரகத்துலேருந்து வரவேற்க போறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பிரின்சிபல் கேட்குறாங்க, ஓ நீ இப்போ வந்து இறந்தவங்களை திருப்பி கொண்டு வரதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இது மாதிரி காலேஜை திருப்பி ஓப்பன் பண்ணிடுங்க, இல்லைன்னா இங்கே இருக்க எல்லாருமே வாழ்க்கையே இல்லாமல் ஒரு தூசி மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் பவரை யூஸ் பண்ணுறா. சுற்றி கிடக்குறாங்க இந்த பசங்க உடம்புலேருந்து அப்படியே இந்த தூள் தூளாக போகுது அந்த ஸ்கின் எல்லாம். அப்போ பார்த்தா சிசையோட டீம் அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. அவன் வந்துட்டு பிளமேலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ தான் பிரின்சிபலுக்கு தெரியுது இந்த பொண்ணு பிளமேலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட இந்த பிளமேலா வந்து பின்னாடி சிசை டீம் வந்தோடனே இவளோட முடி வச்சு அவங்க பவரையும் இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறா. பார்த்தா அவங்க தான் ஆம்லேட் போட்டிருக்காங்கல்ல சிசை பண்ணது, அது வந்து தடுத்துருது. அதோட அவள் விட்டுட்டு இது மாதிரி காலேஜை ஓப்பன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி பிரின்சிபலும் அந்த பூனையை கூப்பிட்டு இந்த காலேஜை தான் மொத்தமாக சீல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த சீலை எடுத்துடுறாங்க. இப்போதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பார்த்தா பிளமேலாவோட விரல்லாம் அப்படியே கொட்டுது, உடஞ்சி போய் என்னாச்சுன்னே தெரில. அந்த நேரம் பார்த்து வைஸ் பிரின்சிபால் வந்துடுறாரு. இவளை வந்து பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பெரிய கரடியா மந்திர கரடியா மாதிரி இவளை அடிக்கலான்னு ஓங்குறாரு. பார்த்தா அடி வாங்குறது அல்கியோன். இவளுக்காக அவள் அடி வாங்கிட்டு கீழே விழுந்து கிடக்குறா. இப்போதான் அந்த காலேஜை வந்து சீலை ஓப்பன் பண்ணியாச்சுல, இதனால தான் இவ்வளோ நேரம் அந்த உல்ஃப் வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கும் இவளை வந்து கூட்டிட்டு போகலான்னு. கரெக்டாக உள்ளே வந்து இந்த கரடியை அடிச்சு போட்டு அல்கியோனையும் பிளமேலாவையும் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுது. இப்போ இந்த பசங்களெல்லாம் காட்டுறாங்க. இப்போதான் எல்லா பசங்களுமே கண்ணு முழிக்கிறாங்க. ரேயானே இப்போ தான் முழிக்கிறான். இப்போதான் சிசையோ டீமையும் காட்டுறாங்க. அவங்க போய் பிரின்சிபல்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி நம்ம அவளை துரத்திட்டு போகணும், அவளை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ உங்களால் அவளை காப்பாற்றவே முடியாது, ஏன்னா அந்த புக்கு தான் அவளை இப்போ கண்ட்ரோலில் வச்சிருக்கு, அவளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் சிசை சொல்கிறா, அப்படிலாம் விட முடியாது, அவள் வந்து இறந்து போயிடுவாளே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவங்க சொல்கிறாங்கன்னா வந்து பிரின்சிபல் இந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டாஃப்ஸையும் மட்டும்தான் என்னால் பார்த்துக்க முடியும், அவளெல்லாம் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட அவளை அழிச்சிக்கிறா, அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. சிசையை வந்து விட மாட்றா. அப்பதான் இவங்க சொல்றாங்க, இது மாதிரி நீ உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னா இப்படி முட்டாள்தனமாக இரக்கமாக இருக்கிறது முதல்ல நீ விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சிசை உம்முன்னு நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கா, இப்போ மட்டும் நான் விட்டுட்டேன்னா அவள் வந்து இறந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் எலியஸ் சிசையை தட்டி கொடுத்து அவன் சொல்கிறான், நீ மட்டும் முன்னாடி மாதிரி இருந்தால் என்னாரும் குடுக்குடுன்னு ஓடி போயிருப்ப, பரவாயில்ல நீ வந்து முன்னாடி விட நல்லா மாறிட்ட, அதுக்குன்னே நான் உனக்கு ரிவார்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யார் நம்ம வந்து மெஜிஷியன்ஸ் அது மாதிரி, நீ ஏதோ அவள் கூட கான்ட்ராக்ட் வச்சிருந்தியா, அதாவது ஒரு ப்ராமிஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அப்போ தான் அவள் சொல்கிறா, இவ கூட முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்பா தெரியுமா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த வாசனை பொடி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா, அது மாதிரி நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ அதை நம்ம காப்பாற்றியே ஆகணும், நம்ம வாக்கு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பலான்னு சொல்லிட்டு சிசையை கூட்டு போயிட்டு இருக்கான். பிரின்சிபல் பார்க்குறாங்க, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது எலியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், பேச்செல்லாம் நாங்கள் மாறக்கூடாது, அதனால நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலியஸ் வந்து சிசையை கூட்டிட்டு போக, அப்போ தான் இந்த பசங்களும் நாங்களும் கூட வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் வந்து சொல்கிறான், உங்களெல்லாம் என்னால் கூட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எலியஸ் சொல்கிறப்ப பின்னாடி வந்து ஃபேபியோ வந்துடுறான். ஏன் கவலைப்படுறீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஏன்னா வந்து அந்த மாஸ்டர் வந்து அசிஸ்டண்ட்டை மட்டும்தான் பார்த்துப்பான், அதான் எலியஸ் வந்து நான் வந்து சிசையை மட்டும் தான் பார்த்துப்பேன், உங்களெல்லாம் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறானா, அதனால இவன் வந்துட்டு சொல்கிறான், நான் வேணா உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப சிசையை குனிஞ்சு ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கா. என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா டிராகன் கூட பேசுகிறா. அப்படியே ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த இடமே அப்படியே நெருப்பாகுது சிவப்பு கலரில். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கேருந்து அவங்க எல்லாருமே மறைஞ்சிடுறாங்க. அப்போ தான் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, சாதாரண மேஜிக் பண்ணுறவங்களால இந்த அளவுக்கெல்லாம் பண்ணவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டிராகனில் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த டிராகன் மூலமாக பிளமேலாவோட வாசத்தை வச்சு அவள் எங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே பிளமேலாவை காட்டுறாங்க. அவள் வந்து நடந்து வர பாதியெல்லாம் பார்த்தா ஒரே ரத்தம், அவள் உடம்பு அப்படியே உடம்பு கொட்டிக்கிட்டே இருக்குது. அதோட அவங்க பாட்டியை தான் அவள் பார்க்க வந்திருக்கான். அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல இந்த தடவை நீ நல்ல வேலை பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவள் சொல்கிறா, இதனால அப்பா அம்மாவும் திரும்பி வந்துடுவாங்க தானே, நான் இவ்வளோ பண்ணது வந்து பெரிய பாராட்டுக்குரியது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் அந்த பாட்டி அவள் எதுவுமே சொல்ல, ஒரு பாராட்டு கூட சொல்ல. அப்போலேருந்து அவள் அதை தான் எதிர்பார்த்துருப்பா, நம்மளை வந்து ப்ரைஸ் பண்ணணும், பாட்டிக்கு நம்மளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ கூட அந்த பாட்டி எதுவுமே பண்ணல. அவளை பார்த்துட்டு அல்கியோன்ட்டு சொல்கிறாங்க, இவளை வந்து அண்டர் கிரவுண்டுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபுட்டு சொல்கிறாங்க, நான் ரிச்சுவல் பண்ணுறதை தடுக்க யார் வந்தாலும் அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி இங்கே நம்ம பசங்களாக தான் கட்டுறாங்க. இப்போ தான் இவங்க எல்லாரும் தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க, எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே எலியஸ் வரான், நீங்கள் எல்லாரும் எனக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது உனக்குள்ளே இருக்காமா, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, ஏன்னா அவள் நவழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் நவுறாளா யார் அப்படின்னு சொன்னால், இப்போ சிசே தான் ஒரு டிராகன் மாதிரி இருக்கா, அவள் தான் இப்போ போயிட்டுருக்கா, அவள் போகிற அளவுக்கு உங்களால் போக முடியாது, அதனால தான் நான் வந்து உங்களை எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் எலியை சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவ பவர்ஃபுல் நம்ம சிசியா வந்து அதைத்தான் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மேஜிக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப சிசியா தான் அந்த டிராகனா இருக்குது. இப்போ மனுஷியா மாதிரி இறங்கிடுறா. அப்பதான் பார்த்தா மேலே ஒரே காகமா சுத்திட்டு இருக்கு. அப்பதான் இல்லையே சொல்றேன் இந்த பசங்கள்கிட்ட, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை நான் கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னா அந்த பசங்க கத்துறாங்க, என்ன விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மட்டும் நீங்க வெளில வந்து அதை பார்த்தீங்க, நீங்க யாருமே உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி என்னடா அங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வர்றது ஒரு கடவுள். அவங்க வந்துட்டு சிசியிட்ட கேட்குறாங்க, நீ எனக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வீட்டுக்குள்ள கட்டுறாங்க. இந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேடம் சொன்ன மாதிரியே ஆளுங்க வந்துட்டாங்க. ஒருத்தி தான் வந்திருக்கிறா, ஆனா மேஜிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு குட்டி பூத கண்ணாடி மாதிரி இருக்கு, அதை வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவ கூட யாரோ ஒரு உமன் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லேடி அப்படியே திரும்ப, அவ ஒன்றும் சாதாரண லேடி கிடையாது, அவ வந்து ஒரு கடவுள். அப்படியே அவ திரும்புறப்ப அவ வந்து கண்ணுக்கு கண்ணு பாப்பா இவளை. அவ்வளவுதான், பார்த்தோன்னே இவன் கண்ணில் ஒரு காக்கா வந்து குத்தி இவன் 2 கண்ணுலயும் ரத்தமா வர ஆரம்பிச்சிரும். கத்திக்கிட்டு இருக்கான். காக்கா வந்து குத்திட்டு இந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இதனாலதான் எலியஸ் வந்து அந்த பசங்க இவங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படி இங்க பிள்ளைமேலா கட்டுறாங்க. பிள்ளைமேலா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்ன நினைக்கிற அல்கியோன், பாட்டி வந்து 2 பேரையும் திருப்பி உயிரோட கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறியா? ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை, நான் எதுக்கு அவங்கள திருப்பி கொண்டு வரணும்? ஏன்னா அவங்க எனக்கு ஞாபகம் கூட இல்லை, அவங்க அப்பா அம்மா ஞாபகமே இருக்காது பிள்ளைமேலாவுக்கு. பாட்டி மட்டும்தான் பிடிக்கும், பாட்டிக்காக மட்டும்தான் இவ்வளவு பண்ணியிருப்பா, பாட்டி நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஆனா கண்டுக்க கூட மாட்டாங்க இவளை, அதை யோசிச்சுட்டு இருக்கா. ஆனாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரை திருப்பி வந்தா கூட நான் அவங்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்கேன்னு நினைச்சு பெருமைப்படுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கா. அவ கையெல்லாம் உடஞ்சு போயிருக்கு. அதான் வந்து அல்கியோன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே, ஆனா நான் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவ பிறந்ததுலேருந்து. அதே மாதிரி சொல்றா. அங்கதான் காட்டுறாங்க பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த அல்கியோன் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபேரியை உருவாக்குனது பிள்ளைமேலாவோட அப்பா ஆடம் சார்ஜன் தான். அவர் தான் உருவாக்கியிருப்பாரு. அவர் உருவாக்கிட்டு சொல்லியிருக்காரு, இது மாதிரி அல்கியோன் நான் உன்னை உருவாக்குனதே ஒரு முக்கியமான காரணத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைமேலா குழந்தையா இருப்பா, அதை தான் காட்டிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.